ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் 2025 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்காக குரூப் 2A மெயின்ஸ் மாஸ்டர்ட் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பைலிங்குவல் பேட்ச் இதில் இருக்க போகுது. கரண்ட் அஃபேர், ரீசனிங் எல்லாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் எப்படி கவர் பண்ண போகிறோம், எந்த மாதிரியான அப்ரோச் எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம் எல்லாம் இன் டீட்டெயில் நம்ம வந்து பார்ப்போம். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இது ஓகேனா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, பார்த்துலாம். ஸோ குரூப் 2A மெயின்ஸ் இங்கே யார் வந்து படிக்கலாம் படிக்க வேணாம் இந்த ஒரு கன்ஃபியூஷன் இன்னும் நிறைய பேருக்கு வந்து போய்கிட்டு இருக்கலாம். ஸோ படிக்க நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க, டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க, அதெல்லாம் தாண்டி சீக்கிரமாக ஜாயின் பண்ணிட்டா பெட்டராக வந்திருக்கும். தள்ளி போட வேண்டாம். ஓகே ரைட், பார்த்துலாம். ஸோ இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம அக்டோபர் 23 இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்க முடியும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 90 டேஸ் அப்புறமா இங்கே வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா எக்ஸாம் டேட் நமக்கு இன்னும் தெரியாது. நம்ம டார்கெட் February எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா லாஸ்ட் இயரும் February தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் Feb மிட் இல்லை எண்டுக்குள்ளே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போ குரூப் 2A மெயின்ஸை நம்ம 90 டேஸில் மொத்தமாக நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஓகேவா? சரி, பார்த்துலாம். இங்கே ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ண போகிறது ஃபுல் சிலபஸ், அதாவது கொடுக்கப்பட்டிருக்க ஜிஎஸ் சிலபஸ் ப்ளஸ் ரீசனிங் முழுமையாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே லாங்குவேஜ் நமக்கு வந்து கிடையாது. அடிஷ்னலாக கரண்ட் அஃபேருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். 2 வருஷம் கரண்ட் அஃபேர் நம்ம கவர் பண்ண போகிறோம். 2024 ஜான்லேருந்து 2026 ஜான் வரைக்கும். ஸோ ஃபெப்ல எக்ஸாம் இருக்குது அப்படின்னா இந்த 2 இயர் கரண்ட் அஃபேரில் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்கு, எக்கனாமிக் இஷ்யூஸு, ஸ்கீம்ஸ் அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் போதுமான விஷயமா இருக்கும். ஏன்னா குரூப் 2ஆக இருக்கட்டும் 2Aவாக இருக்கட்டும் கரண்ட் அஃபேர் இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஓகே, சரிங்க, பார்த்துலாம். இங்கே நம்ம கவர் பண்ண போகிறது சிலபஸ் வைஸாக 32 ஸ்ப்ளிட் டெஸ்ட். ஸோ குரூப் 2A மெயின்ஸ்க்காக பிரத்யேகமாக சிலபஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சிலபஸ்லேருந்து 32 டெஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் இங்கே 40 ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் கிடையாது, ஜிஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஜிஎஸ்ல நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடித்த விஷயங்களை அப்படியே மெயின்ஸ் கொண்டு வர மாதிரி வந்திருக்கும். அப்போ எந்தெந்த விஷயங்கள் நம்ம ரிவைஸ் வந்து பண்ணணும், எந்த மாதிரி வந்து கொண்டு போகணும், அதை ப்ராப்பராக படித்தா தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம இங்கே டிகிரி லெவல் ப்ளஸ் சமச்சர் புத்தகம் ரெண்டுமே கவர் பண்ணுறோம். வெறும் சமச்சர் மட்டும் போதுமான விஷயமா இருக்காது, டிகிரி மட்டுமே போதுமான விஷயமா இருக்காது. டிகிரி லெவலும் சமச்சர் லெவலும் சேர்ந்து கவர் பண்ணால் மட்டும்தான் குரூப் 2ஆக இருக்கட்டும் 2Aவாக இருக்கட்டும் டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ் ஒன்றா கவர் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்காக தான் நம்ம 6 to 12 கொடுக்குற அந்த ஒன்லைனஸும் இந்த டெஸ்ட் பேட்ச்க்காக ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டா ஜிஎஸ்ல எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் ஒரு சிலபஸ்க்கும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து படிக்கணும், என்ன புக்கு வந்து படிக்கணும், நம்ம ஏற்கனவே வேர் டு ஸ்டடி டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம். எந்த டாபிக் எந்த புக்கில் வந்து படிக்கணும், இங்கே கவர் ஆகுது சமச்சர் புத்தகத்தில். அண்ட் டிகிரி லெவல் என்ன புக்கு வந்து வாங்கணும் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்லுமே ஒரு ப்ராப்பர் வேர் டு ஸ்டடி கொடுக்கப்பட்டு டெஸ்ட் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் இங்கே இண்டிவிஜுவல் கைடன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். ஆல் 5 யூனிட்ஸ் ப்ளஸ் ரீசனிங் நம்ம கவர் பண்ணுறோம். ஓகே, இங்கே டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் இங்கே தமிழ் எலிஜிபிள் வீடியோஸ் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஜிஎஸ் இருக்குது, ரீசனிங் இருக்குது, டெஸ்ட் போதுமான விஷயமா இருக்கும். பட் தமிழ் எலிஜிபிள் பேப்பர் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மட்டும் கொடுத்தா பத்தாது. அதுக்கான வீடியோஸ், அந்த பேசிக்கான கண்டென்ட் என்ன, அந்த 40% மார்க் நம்ம எடுக்கிறதுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு வீடியோஸ் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கும். இதையும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் மெயின் திங் இங்கே 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை முழுமையாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, சரி, இதை வந்து பார்த்துடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கான சாம்பிள் டெஸ்ட் எப்படி இருக்கும் அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் இயரும் கொண்டு வந்திருந்தோம், நிறைய பேர் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். டாப் ரேங்க்லாம் வாங்கியிருக்காங்க. ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் எக்ஸாம் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, சரி, டெஸ்ட்டை வந்து பார்ப்போம். இங்கே சிலபஸ் வைஸாக 32 டெஸ்ட்டு வந்து இருக்குது. யூனிட் 1ல் 6, யூனிட் 2 6, யூனிட் 3 6, யூனிட் 4 6, யூனிட் 5 5 கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் 3 ஃபுல் டெஸ்ட். ஆனால் ஃபுல் டெஸ்ட்டில் நம்ம 1 மட்டும் வைக்கிறோம், ஒரு மார்க் டெஸ்ட் அது மட்டும் இல்லை. 3 ஃபுல் டெஸ்ட் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணாமல் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் போதுமான விஷயமா இருக்கும். இது இல்லாமல் அதாவது 32 உங்களுக்கு ஜிஎஸ் மட்டும்தான். ஓகேவா? இதில் 15 டெஸ்ட் உங்களுக்கு ரீசனிங் தனியாக இருக்க போகுது. ரைட், நம்ம ரீசனிங்கும் ஜிஎஸும் ஒன்றா வந்து மிங்கிள் பண்ண போகிறது கிடையாது. ஜிஎஸ் தனியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, ரீசனிங் தனியாக வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே ரீசனிங் 15 டெஸ்ட்டு அண்ட் ஜிஎஸ் 32 இருக்க போகுது. ப்ளஸ் 40 ரிவிஷன் டெஸ்ட். ஓகே, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7000 கேள்வி கிட்ட ஒரு குவாலிட்டியாக இருக்க போது. இந்த 7000 கேள்விகள் ப்ராப்பராக அதுக்கான கொஸ்டின், அதுக்கான கீ, இது எல்லாம் முழுமையாக அனலைஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டால் இது மட்டுமே போதுமான விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ குரூப் 2ஆக இருக்கட்டும் இல்லை 2Aவாக இருக்கட்டும் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது படிக்கலாமா வேண்டாமா வருமா வராதா இந்த ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் பெருசாக வந்து ஓடிட்டே இருக்கும். அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இதை பேஸ் பண்ணி ஒரு 7000 கேள்விகள் கிட்ட கொண்டு போக போகிறோம். அண்ட் கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 இயர்ஸ் கவர் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 4 கொடுத்துருக்கோமா, இந்த 4 சிஏ டெஸ்ட்டு அந்த 2 இயர்ஸ் இல்லாமல் கொடுக்கப்படும்.
ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பாலிட்டி படிக்கிறீங்க, கரண்ட் அஃபேர் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, ஹிஸ்ட்ரி கரண்ட் அஃபேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஜியாகிரஃபி கரண்ட் அஃபேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஒரு இடத்துலையுமே அந்த கரண்ட் அஃபேரை மொத்தமாக நம்ம கவர் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ ஒட்டு மொத்தமாக 2 இயர்ஸ் கவர் பண்ணுற விஷயங்கள் மொத்தமாக பார்த்துட்டு சிலபஸ் வைஸ் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கரண்ட் அஃபேரும் 4 விஷயம் தனியாக வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் கரண்ட் அஃபேருக்கான முக்கியமான சில கம்பைலேஷன் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் என்ன ஸ்கீம்ஸில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, எப்படி வந்து கேட்டிருக்காங்க, ப்ரிலிம்ஸ் எப்படி வந்து கொண்டு போயிருக்காங்க, அதை மெயின்ஸ் எப்படி கேட்பாங்க, இந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம கரண்ட் அஃபேர் கம்பைலேஷன் பார்க்க போகிறோம். ப்ளஸ் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கான ஸ்கெடியூலிங் நான் வந்து கொடுத்துருக்கேன், டேட் வைஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டேட் வர பேட்சுக்கு வந்து மாறும். ஸோ 23rd பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். டெஸ்ட் 1 25th ஸ்டார்ட் ஆகுது. இது நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுக்கான சிலபஸ் நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே ஜிஎஸ் தனியாக இருக்கும், ரீசனிங் தனியாக இருக்கும். ஜிஎஸும் ரீசனிங் ஒன்றா நீங்கள் மிங்கிள் பண்ணிக்க வேண்டாம். 200 கேள்விகள் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு டெஸ்ட்டுக்குமே நம்ம ஜிஎஸ் மட்டும் 100 கேள்வி வந்து கொடுக்குறோம். அதாவது ஒரு சிலபஸ் இருக்குது, இந்த சிலபஸ் இப்போ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்லேருந்து வெள்ளூர் மிட்டை வரைக்குமே 100 கேள்விகள் வந்து கவர் ஆக போகுது. ஓகே, இதில் சமச்சீர் புத்தகமும் கவர் ஆகும், ப்ளஸ் டிகிரி லெவலும் கவர் ஆகும் போது அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நம்ம டிகிரி லெவல் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம சமச்சீர் புக் நம்ம ப்ரிலிம்ஸில் வந்து படிச்சிருப்போம். அந்த விஷயம் நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்துப்பீங்க. 6th and 12th வரைக்கும் கவர் ஆகிற அந்த சமச்சீர் டெஸ்ட்டை நம்ம ரிவிஷனாக வந்து கொடுத்துருவோம். அதை வந்து ஃபாலோ பண்ணால் போதுமான விஷயமாக வந்திருக்கும். இங்கே டிகிரி லெவலில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெக்ட்ரம் புக் இருக்குது ஹிஸ்ட்ரிக்கு, இல்லைனா ஒரு வெங்கடேஷன் புக் இருக்குது, இந்த மாதிரி சோர்ஸ் நம்ம எடுத்து ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டா இந்த 32 டெஸ்ட்டில் ஃபுல் சிலபஸ் கவர் ஆகிடும். ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட்டில் நீங்கள் சமச்சீர் புத்தகத்தை முழுமையாக ரிவைஸ் பண்ணி முடிச்சிருவீங்க. 15 ரீசனிங்கில் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் 2 இயர் கரண்ட் அஃபேர் கவர் ஆகுது, ப்ளஸ் 4 பிரத்யேகமாக சிலபஸ் பேஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டா இந்த 7000 கேள்விகள் ப்ளஸ் தமிழ் வீடியோஸ் இதை ப்ராப்பராக கொண்டு போகும்போது இந்த டெஸ்ட் பேட்சுக்கு இது மட்டும் போதுமான விஷயமா இருக்கும். குரூப் 2E சூப்பராக நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? டவுட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கான ஃபீஸ் நம்பர் 1499 நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1100 மட்டும்தான். அதாவது ப்ரிலிம்ஸ்க்கு 1100 அப்புறம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஃபீஸ் தான். நியூவாக ஜாயின் பண்ணும்போது 1499 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஃபார் இங்கிலீஷ் மீடியம் இன்னும் அவைலபிளாக இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.